ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 30,000, ஆண்டுதோறும் 10% அதனுடைய மதிப்பு குறைகிறதெனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 30,000. இப்போ தற்போதைய மதிப்பு பார்த்தோம்னா 30,000 ரூபாய் இன்ட்டு இங்க 10% குறைகிறது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்கணும். அதுல குறையுதுன்னு சொன்னாங்களா 100ல இருந்து அந்த 10% எவ்வளோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அதிகரிக்குதுன்னு சொன்னாங்களா கூட்டிக்கணும். ஸோ இங்க வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல இருந்து 10 போச்சுன்னா மீதி 90%. ஸோ அந்த 90% 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா 3 ஆன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 டைம் ரைட் பண்ணிக்கணுமா. 90%, இங்கேயும் 90%. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்து பெருக்கல்ல 0 இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க மொத்தம் 3% இது. அப்ப 6 0 கேன்சல் பண்ணலாம். ஒரு பர்சன்டேஜ் 2 0, இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 0, இன்னொரு பர்சன்டேஜ் இங்க ஒரு 2 0. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 இன்ட்டு இங்க 9 இன்ட்டு 9 இன்ட்டு இங்க 90. ஸோ அது அப்படி பெருக்குனா 3 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 90 ஈக்குவல் 21,870. ஸோ அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 21,870 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 60,000, ஆண்டுதோறும் 5% மதிப்பு குறைக்கிறதில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம். இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.